இன்றைய தியானத்துக்கான தலைப்பு சின் கண்டெம்ட். இங்கே பாவம் அது தேவையற்றதாய் அழிவுக்குள்ளதாய் இருக்கிறது. இதை குறித்து நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பாவிகள் என தீர்க்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய மாமிச சரீரம் பலவீனமாக இருப்பதினாலே நாம் பாவம் செய்து நாம் பாவிகள் என தீர்க்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரோமர் 8:3 சொல்லுகிறது, அங்கே ஆவியும் பிரமாணமாய் நாம் செயல்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்து மாமிசத்தினாலே பலவீனராயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். ஏனென்றால் அவரே நம்மை போல மாமிசத்திலே வந்து ஆவிலே நிரப்பப்பட்டவராய் இந்த இந்த நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்படாதபடிக்கு மாம்ச சரீரத்திலே நியாயப்பிரமாணத்தை ஆவியினாலே அவர் மேற்கொள்ளும்படியாக தம்முடைய குமாரன் சாயலாக தேவனுடைய சாயலாக அவர் வெளிப்பட்டு மரணத்தை பாவத்தை ஜெயமாக வென்றார். ஆனபடினால்தான் நாம் பாவத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆவிக்குள்ளாக நாம் தேவனால் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.